ஆனால் புரட்சி தலைவர் என்றைக்கு பொது தேர்தலை சந்தித்தாரோ அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர் பவனி வந்தார்கள். அவரும் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருந்தார்கள். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்தினுடைய வெற்றிக்கிணையை தரப்போகிற, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தான் வரப்போகிறார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டை உருவாக போகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள் தனித்து நிற்கிறார்கள். சிங்கம் தனியாகத்தான் வரும். நான் சொல்வதற்கு காரணம் உங்களை போன்று வருவது நரி கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். நான் இதை சொல்வதற்கு காரணம் துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கு